காலை வேளையில் நம்ம பார்க்கலாம், நிறைய குடும்பத்தில் தாயன்பு பெருசாக இருக்கும். வேதத்துலேயும் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய தகப்பன் அன்பை காட்டிலும் தாய் அன்பு அதிகமாக இருக்கும். நமக்கு வேதத்தில் பெண்களை குறித்து அதிகமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த நாளில் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்க தாய்மாராக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், இந்த வேலையில் காலை வேலையில் சில வேதத்தில் இருக்க ஒரு 4 தாய்மாரை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது ஆதியாகமும் 35:17-18 பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் உனக்கு புத்திரன் பெறுவாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவளுக்கு பெனோலி என்று பெயரிட்டான். அந்த தகப்பனோ அவனுக்கு பென்யமின் பெயரிட்டாங்க. பாருங்க, இது எதை குறிக்குதுன்னா, அவங்க அந்த பகுதியில் அந்த பிரசவம் ஆகுற இடத்துல மரண வேதனை வருது ராகேலுக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க என்னன்னு பேர் வைக்கிறாங்க, பெனோலின்னு வச்சிடறாங்க. பெனோலின்னு என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னா வருத்தத்தின் பிள்ளை. இன்னைக்கு நிறைய தாய்மார் என் பிள்ளை பெற்றதுலேருந்து வருத்தமாக இருக்குது, இது அடங்காமல் இருக்குது, இது கீழ்ப்படியாமல் இருக்குது, இது சூழ்நிலையை பார்த்து பிள்ளைகளை நீங்கள் குறிப்பிடுறீங்க. தயவு செஞ்சு அப்படி குறிப்பிடாதீங்க. உங்கள் சூழ்நிலைக்கான பிள்ளை இல்லை, கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் உங்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு நியமித்து கொடுத்துருக்குறாருன்னா உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவள் சூழ்நிலையை பார்த்தா யாருக்குமே அப்படி என்ன பண்ணல, வருத்தத்தின் பிள்ளைன்னு வைக்கல. அந்த வருத்தத்தின் பிள்ளைன்னு சொல்லும் போது பார்த்தா கர்த்தர் எப்படி தெரியுமா உயர்த்தினார் அந்த பிள்ளைய. பாருங்க, அந்த பென்யமின் பேர் வைக்கிறாரு. அப்படின்னா என்ன, வலது பாரிசத்தில் இருக்கிறவன். அப்புறம் வருங்காலத்துல முதிர் வயதுல அந்த யாக்கோபை ஆதரிக்கிறவன், யாக்கோபு மேல பிரியமா இருக்குவன். அப்ப அந்த தகப்பனுடைய பார்வை எப்படி இருந்தது பிள்ளை மேல, தாயோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய தாய்மார் தம் பிள்ளைகளை சூழ்நிலைக்கு தக்கதாய் நீங்க பார்க்காதீங்க, கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி பாருங்க. அடுத்த ஒரு தாய்மாரை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 சொல்லியிருக்கு, யாபேஸோட தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்களாம். அப்ப யாபேஸ்னால துக்கம். பாருங்க, வலி இருக்கதான் செய்யும், வேதனை இருக்கதான் செய்யும், சூழ்நிலை இருக்கதான் செய்யும். அதுக்கு அந்த தாய் என்ன பண்ணிட்டா, துக்கம்னு பேர் வச்சுட்டு இருக்கா. யாருன்னா அப்படி வைக்க முடியுமா பிள்ளைகளுக்கு? யாரு பாரு துக்கம்னு அந்த பிள்ளைய கூடுமது. ஆனா அவன் சகோதரனை காட்டில அவன் கனம் பெற்றவனா இருக்கிறான். அவன் வேண்டியதெல்லாம் கர்த்தர் தரார், அவன் எல்லையை பெரிதாக்குறார், அவன் தீங்கு வராதபடி பாதுகாக்கிறான்னு நமக்கு வேதம் சொல்லுது. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை துக்கமா பார்க்காதீங்க, துக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்காதீங்க. எந்த சூழ்நிலையும் உங்க பிள்ளைகளை பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்கட்டும். 3வது தாயை பார்க்கலாம். பாருங்க, வேதத்திலேயே நம்ம எப்படி கேட்டிருக்க மாட்டோம். மனைவி கிட்ட உன் கர்ப்பமா தரிக்க போற, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு தூதர் போயிட்டாரு. திரும்ப அந்த தூதர் வந்தனையும் அந்த மனைவா ஓடி போய், ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்களே, இந்த பிள்ளை பிறக்கிற நாட்கள் வரமெது, இந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் எங்களுக்கு நிறைவேறமெது, அந்த பிள்ளையை நாங்க எப்படி வளர்க்கணும்? பாருங்க, தகப்ப எப்படி கேட்கிறாங்க பாருங்க, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? இன்னைக்கு யாராவது வேதத்துல இல்ல பிளஸ் நம்ம குடும்பங்கள்ல பிள்ளை இன்னும் கர்ப்பமா ஆகல, இன்னும் பிள்ளையே பெறல, இன்னும் அந்த சாத்தியமே இல்லை அவங்களுக்குள்ள. ஆனா இவர் எதை கேட்கிறாரு, பிறந்துட்டு பிள்ளை கையில வச்சுன்னுக்கிற மாதிரி கேட்குற, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? இன்னைக்கு நீங்க தாய் தகப்பமாறு உங்களுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்துருக்கிறாரோ கொடுக்கலையோ, அந்த பிள்ளைகளை நான் எப்படிப்பா வளர்க்கணும்? தேவ சமூகத்துல கேளுங்க. உங்க பார்வை வித்தியாசமா இருக்கணும். எப்போ பார் பிள்ளைகளை குறிச்சு அப்படியே நீங்க தாழ்ந்து பிள்ளைகளை குறிச்சு, இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் மாறும், இது படிக்காது, இது வராது, இது நல்ல நிலைமைக்கு இருக்காதுன்னு அப்படி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு உங்க நாவல எது புறப்படுதோ அது உங்க பிள்ளைகளுக்கு அப்படியே நடந்துரும். 4வது ஒரு தாயை நம்ம பார்க்குறோம். பாருங்க, யோவான்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த எலிசபெத்து அந்த அருமையான சகரியா அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை பாருங்க, அந்த பிள்ளையின் பிறப்பு அநேகரை சந்தோஷப்படுத்தும். வேதத்தில் அப்படி யாருக்கும் சொல்ல. அது மாத்திரம் இல்லாமல் அவன் கடவுளோடு பெரியவராக இருப்பான்னு சொல்லி வாக்கு கொடுத்து தூதர் அனுப்புறாரு. இன்னைக்கு உண்மையாகவே அந்த யோவான் கர்த்தரோட பெரியவராக இருக்கிறாரு. அநேக கர்த்தர் வரத்துக்கு முன்னாடி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறாரு. அப்போ அந்த பிள்ளை எப்படி இருந்துதான் பாருங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இங்கே என்ன போட்டிருக்குன்னா 13-14 நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க.
இதில் வாசிக்கிறோம், உனக்கு 14 உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். வேற எந்த பிள்ளைக்கும் வேதத்துல சொல்லுமா ஒரு வித்தியாசமான பிள்ளையா என் தேவன் அங்க மாற்றினார். இன்னைக்கு உன் பிள்ளையும் என் பிள்ளை எப்படி இருக்கு, எதை குறிச்சு நீங்க ராகேல் மாதிரி சூழ்நிலையை பார்க்குறீங்களா, இல்லை யாபேசோட அம்மா மாதிரி துக்கம்ன்ட்டு பார்க்குறீங்களா, இல்லை மனவா மாதிரி பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்னு கேட்குறீங்களா, இல்லை சகரியா கேட்டது போல இந்த பிள்ளை ஊர் ஜனமே இந்த பிள்ளை எப்படி இருக்குமோ, பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா ஊமை ஆயிட்டாரு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஊரே பார்த்துதான். ஆனால் கர்த்தருடைய காரம் அந்த பிள்ளையோடு இருந்து கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான்னு சொன்னது போல இன்னைக்கு உன் பிள்ளைங்க என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர், நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுகளை உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை வளர்க்க பாருங்க, கர்த்தருக்குள்ள ஐக்கியமா இருக்க பாருங்க. இந்த நாளில் அதான் வேண்டிக் கொள்கிறேன். கண்களை மூடி நம்ம செபிப்போமா. நன்றி ஆண்டவரே, கொடுத்த இந்த 4 தாய்மார்களை 4 தகப்பன்களை உங்க கரங்களில் கொடுக்குற பிள்ளைகளை பார்க்குற விதத்தில் பார்க்கட்டும்ப்பா. சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. என் பிள்ளை இப்படி கர்த்தருக்குள்ளே வருவான், இப்படி இருப்பான், இப்படி கர்த்தர் உனக்கு படிப்பு கொடுப்பார்னு ஆண்டவரை பற்றிய வேதம் சொல்லுது. லூக்கால இயேசுவானவர் ஞானத்திலும் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே இயேசுவானவருக்கு கொடுத்தது போல என் தேவன் எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்திலும் வளர்த்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய கிருபை செய்வீராக. இந்த 4 பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற கர்ப்பத்தின் கனியை தருவீராக. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். ஜெபங்களே இருக்கு நல்ல பிதாவே, ஆமென்.